ரைட், நெக்ஸ்ட் ஃபேமிலி வந்து லெகுமினேசி. இது நியூலி ஆர்டர்டு ஃபேமிலி தான். நம்ம ஏற்கனவே லெகுமினேசியில் ஒரு ஃபேமிலி படிச்சிருப்போம். என்ன ஃபேமிலி? பேபேசி படிச்சிருப்போம். சரியா? லெகுமினேசினா என்ன, அதில் என்னென்னலாம் சப் ஃபேமிலி இருக்குன்னு பார்த்துட்டு டைரெக்டாக மைமோசேசி அண்ட் சீசல்பினேசியை பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து இந்த ஃபேமிலியோடைய கிளாசிஃபிகேஷன். சரியா? கிங்டம் வந்து பிளான்டே, அதாவது எந்த கிங்டத்துக்கு கீழே வருதுன்னா பிளான் கிங்டத்துக்கிட்ட வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் சப் கிங்டம் பெனிரோகேமியா, அதாவது நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு சயின்டிஸ்டும் வர வர என்ன பண்ணுவாங்க, அதில் நிறைய இதுவை ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அந்த வகையில் ஃபெனிரோகேமியா அப்படின்னா என்னத்தை குறிக்கும்? ஃபெனிரோகேம்ஸ் கேள்விப்பட்டுக்கிறியா? ஃபெனிரோகேம்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ், சீட் பியரிங் பிளான்ஸ் தான் ஃபெனிரோகேம்ஸ். கிரிப்டோகேம் அண்ட் பெனிரோகேம்னு பொதுவாக பிளான்ட்டை ரெண்டாக பிரிப்பாங்கடா ராஜா. நீங்கள் அந்த ஆல்கே, பிரையோஃபைட், எரிடோஃபைட் இது எல்லாத்தையுமே நீங்கள் எங்கே படிப்பீங்கன்னா கிரிப்டோகேம்ஸ் தான் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? மெயினாக ஆஞ்சியோஸ்போமை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பெனிரோகேம்ஸில் படிப்போம். ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். அண்ட் டிவிஷன் வந்து ஆஞ்சியோஸ்போமே, அது தெரியும், அதில் ஆஞ்சியோஸ்போம்கள்லாம் வருது. கிளாஸ் வந்து டைகாட்டிலிடனே அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? லெகுமினேசியில் வரக்கூடிய எல்லா பிளான்ட்டுமே டைகாட்டா தான் இருக்கும், இருபத்திலை தாவரங்களாகத்தான் இருக்கும். சப் கிளாஸ் பாலிபெட்டலே, அப்படின்னா பெட்டல்ஸ் வந்து நிறைய இருக்கும், இணையாம இருக்கும், யூனிட் ஆகாம இருக்கும், அதான் பாலிபெட்டலே. சரியா? அதான் ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த சயின்டிபிக் வேர்டுக்கான அர்த்தம் இருக்கும். அண்ட் கால்சிஃப்ளோரே, இது சீரியஸ்னு புதுசா ஒன்று வச்சுக்கிறாங்க. ரைட்டா? அண்ட் ஆர்டர் வந்து ரோசேல்ஸ். எப்பவுமே ஆர்டர் பிளான்ட்டை பொறுத்து மட்டும் ஏல்ஸ்ன்னு தான் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் ஃபேமிலி வந்து லெகுமினாசே ஆர் லெகுமினேசே எப்படி வேணாலும் சொல்லலாம். அண்ட் இதுக்கான இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் லெக்யூம் ஃபேமிலி. திஸ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டைகாட்ஸ். சார், 23 தாவரங்கள்ல இரண்டாவது மிகப்பெரிய தாவர குடும்பம் யாருன்னா லெகுமினேசி தான் இருப்போம். லெகுமினேசி தான் ஃபர்ஸ்ட் வரும். லெகுமினேசி இஸ் டிவைடட் இன்டு 3 சப் ஃபேமிலிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இன் கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் அண்ட் அதர் பார்ட்ஸ். அதாவது லெகுமினேசியை 3 துணை குடும்பங்களாக பிரிக்கிறாங்க. எதன் அடிப்படையில்? அது இருக்கக்கூடிய புள்ளிதழ், அல்லிதழ்கள், மகரந்தாள் வட்டம் அண்ட் மற்ற பார்ட்ஸ் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, 3 சப் ஃபேமிலியாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பாப்புலனேட்டே. சார், பாப்புலினேஷியே ஆர் பாப்புலினேட்டேனா அது என்ன அர்த்தம் தான்? அர்த்தம் பேபேசி தான். இட் மீன்ஸ் பாப்புலினேஷியஸ் கொரல்லா இருக்கு அப்படின்ட்டு தான் அர்த்தம். வண்ணத்து பூச்சி வடிவ அல்லிதழ்கள் இருக்குது, அதனால தான் பாப்புலனேட்டே அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது சீசல் பினாய்டியே ஆர் சீசல் பினேசி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சீசல் பினேசினா அந்த மயிர் கொன்றையெல்லாம் வரும்ல, அது அதில் தான் வரும். அதுக்கப்புறம் மைமோசாய்டியே ஆர் மைமோசேசின்னு சொல்லுவாங்க. தொட்டாச்சினிங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதில் தான் வரும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பேபேசியை பார்த்துட்டோம், அதனால நமக்கு என்சிஆர்டியில் இருக்கிற பேபேசியே அதிகமானது, போதுமானதாக இருக்கும். இதுவும் அதே தான் இருக்கும், அதனால அது வேண்டாம். சரி, டைரக்டா நம்ம எதுக்கு போவோம் அப்படின்னா, ரெண்டாவது ஃபேமிலி சீசல் பினாய்டியே அல்லது சீசல் பினேசி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். இட் இன்க்ளூட்ஸ் 150 genera and 2800 species. These are usually found in tropical, subtropical areas. அதாவது இந்த சீசல் பினேசி குடும்பத்துல உங்களுக்கு 150 ஜெனிரா இருக்கு. ஜெனிரா அப்படின்னா பேரினங்கள் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் 2800 சிற்றினங்கள் இருக்குன்னு அர்த்தம். இது எங்க இருக்கு? வெப்பமண்டல, துணை வெப்பமண்டல பகுதிகளில் இது வாழுது. சரியா? அண்ட் ஹேபிட்டை பொறுத்து மட்டும் மோஸ்ட்லி ட்ரீஸ் லைக் குல்மோகர், அதான் நான் சொன்னேன், இங்கே வரும்போது பிளான்ட் பார்த்துட்டு வந்திருப்பீங்கல்ல, சொன்னேனே பொக்கிப்பூ. அது அது வந்து ஒரு மரம் மாதிரி வளரக்கூடியது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், குல்மோகர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அமால்டாஸ் அப்படின்றது என்னன்னா, இதுவும் மஞ்சள் கலரில் ஃப்ளவர் மட்டும் இருக்கும், இலெல்லாம் கூட விழுந்துடும், ஒன்லி அந்த சீசனில் ஃப்ளவர் மட்டும் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் டாமரிண்டஸ் இண்டிகா அப்படின்னா புளிய மரம் தான். டாமரிண்டஸ் இண்டிகா அப்படின்றது பேர். புளி இங்கிலீஷ்ல என்ன டாமரிண்டா, அதானே சொல்லுவோம், அது ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? அதுக்கப்புறம் கச்னார் அப்படின்றது பாகினியா வேரிகேட்டா, அது ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த மந்தார இலைன்னு சொல்லுவாங்க. மந்தார இலை இப்போதான் ஃப்ளவர்லாம் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு ஒரு முழம் மல்லிப்பூ கேட்டால் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, வாழை இலையில வச்சு கட்டி கொடுக்குறாங்களா?
தராங்க, இல்லைன்னா ஒரு சின்ன கேரி பை அதுக்குன்னு எடுத்து உள்ள போட்டு தராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி காலகட்டத்துல இந்த இலை தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ஹோட்டல்ல போனா வாழை இலையை பெரும்பாலும் பயன்படுத்துறோம். அதுக்கு முன்னாடி காலத்துல இந்த இலையை தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? சார் அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது சீசல் பினேசி குடும்பத்துல மோஸ்ட்லி மரங்கள் நிறைய இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அண்ட் ரூட்டை பொறுத்து மட்டும் டை காட்டினாவே நம்ம என்னதான் சொல்லணும், ஆணி வேர் தொகுப்பு தான் இருக்குது, டேப் ரூட் தான் இருக்கு. ஸ்டெம்மை பொறுத்த மட்டும் உட்டி இப்போதான் மரம் மாதிரி இருக்குதுன்னா அது கண்டிப்பாக கட்டைத்தன்மை கொண்டதாகத்தான் இருக்கும். எரெக்ட்னா மேலே நோக்கி வளர்றது. அண்ட் பிரான்ச்சு நிறைய கிளைகளை கொண்டு இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் உருளை வடிவத்தில் இருக்கும். அண்ட் சாலிட் தடமா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். லீஃபை பொறுத்த மட்டும் காலைன் அண்ட் ராமல் அப்படின்னா என்ன? காலைன் அப்படின்னா என்ன அர்த்தம்பா? எனக்கு தெரியலையா? ஒரே நிமிஷமா அதை என்னன்னு கேட்பாங்க. ஒண்ணும் இல்ல, காலைன் அப்படின்னா என்னன்னா டைரக்டா ஒரு ஸ்டெம் ரீஜன்ல, இதான் டைரக்டா ஸ்டெம் இருக்குன்னா அந்த ஸ்டெம் ரீஜன்ல இருந்து லீஃப் ஆரிஜினேட் ஆகுதுன்னா, மோஸ்ட்லி இந்த சீசல் பினேசியில பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் லீவ்ஸ் தான் இருக்கும். டைரக்டா ஸ்டெம்ல இருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு காலைன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ராமல் அப்படின்னா என்னன்னா ஸ்டெம்ல இருந்து பிரான்ச்சஸ் வந்து அந்த பிரான்ச்சஸ்ல காம்பவுண்ட் லீஃப் ஃபார்ம் ஆச்சுன்னா, அதாவது ஸ்டெம்ல இருந்து கிளைகள்லாம் வந்து அதுல இருந்து வந்தாங்கன்னா அதுக்கு பேர் ராமல் சொல்றோம். சரிங்களா? ரைட். அண்ட் லீஃபை பொறுத்த மட்டும் வேற பீட்டியோலேட் லீவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இலை காம்பு கொண்டு இருக்கும். பல்வைனஸ் லீப் பேஸ், நமக்கு பேபேசி எடுத்துக்கிட்டாலும் சீசல் பினேசி எடுத்துட்டாலும் மைமோசேசி எடுத்துட்டு பார்த்தாலும் அவங்களுக்கு லீப் பேஸ் எப்படி இருக்கும்? பல்வைனஸா இருக்கும். அண்ட் ஆல்டர்னேட் பிலோடாக்சி மாற்றிலை அமைவுன்னு சொல்றோம். இந்த பக்கம் அந்த பக்கம் வரும். அண்ட் யூனிபின்னேட்லி காம்பவுண்ட் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன். யூனிபின்னேட்னா என்ன அர்த்தம்? யூனிபின்னேட் ராக்கிஸ்ல நிறைய பின்னாக்கள் இருக்கும். டிப் பொசிஷன்ல நான் சொன்னேனே, புரியுதா இல்லையா? ஜஸ்ட் டிப் பொசிஷன்ல ஒரே ஒரு சிங்கிள் லீஃப்லெட்ல முடிஞ்சா அதுக்கு பேரு யூனிபின்னேட்லி காம்பவுண்ட் சொல்றோம். அண்ட் பேரிபின்னேட்னா இந்த டிப் பொசிஷன்ல மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி முடியும். நீங்க அந்த அதான் நான் சொன்னேன், புளிய மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் முடியும். சரிங்களா? அதுக்கு பேரு பேரிபின்னேட்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு யூனிபின்னேட் ஆர் இம்பேரிபின்னேட், எப்படின்னா சொல்லிக்குவோம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? அடுத்தது வீனேஷன். இதுல என்ன மாதிரி இருக்கும்? ரெட்டிகுலேட் வீனேஷன். சரிங்களா? ரெட்டிகுலேட்னா சிறகு வடிவ வனப்பில நரம்பாங்க. ரைட். எக்ஸெப்ஷன், ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்கு. பைபினேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பர்கின்சோனியா அண்ட் குல்மோகர். அதாவது பைபினேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ், காம்பவுண்ட் லீவ்ஸ்லேயே பிரிஞ்சு வரக்கூடிய விஷயங்கள். பர்கின்சோனியா அப்படின்றது ஒரு பில்லோடுலாம் ஒன்று படிப்போம்ல, அதுக்கு எக்ஸாம்பிளா படிப்போம். குல்மோகர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த பாரு, பில்லோடு பிரசன்ட் இன் பர்கின்சோனியா. பில்லோடுனா என்ன? பில்லோடு அக்கேசியால என்ன பண்ணிருப்போம், என்ன படிச்சிருப்போம்? பீட்டியோல் வந்து உங்களுக்கு என்னவா மாறி இருக்கும்? லீஃபி லைக் ஸ்ட்ரக்சரா மாறி இருக்கும். லீவ்ஸ்லாம் ரெடியூஸ் ஆயிருக்கும். இதேதான். இலை காம்பு பருத்து தண்டு மாறி இருக்கும். இலைகள்லாம் குறைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் தான் பில்லோடு. இந்த இடத்துல நமக்கு சீசல் பினேசியை பொறுத்த மட்டும் எதில் இருக்கு? பர்கின்சோனியா அப்படின்ற ஒரு பிளான்ட்ல பில்லோடு கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த மட்டும் ரெசியூம் ஆர் பேனிக்கல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இதில் இருக்கலாம். பேனிக்கல்னா கொஞ்சம் குத்தா வர்றது. ஃப்ளவரை பொறுத்த மட்டும் பெடிசில்லேட் மலர் காம்பு இருக்கும். அண்ட் பிராக்டியேட் பூவடி செதில் இருக்கும். பைசெக்சுவல் இருபால் மலர். மோஸ்ட்லி சைகோமார்பிக்கா தான் வரும். லெகுமினேசியில் வரக்கூடிய எல்லாமே சைகோமார்பிக், ஏதாவது இருபக்க சமச்சீராகத்தான் இருக்கும். அண்ட் பெரிகைனஸ் அப்படின்னா இது வரைக்கும் ஹைப்போகைனஸ் பார்த்துருக்கோம். ஆல்பின் பிரிவு ஓவரியா இருக்கும். அண்ட் ஃப்ளவரை பொறுத்த மட்டும் பென்டாமைரஸ் 5 அங்க மலர்களாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் புள்ளி வட்டம் கேலிக்ஸ், 5 செப்பல்ஸ், பாலிசெப்பலஸ். இட் மீன்ஸ் இணையாமல் காணப்படக்கூடிய புள்ளி வட்டம் இருக்கும்.
அண்ட் ஆட் செப்பல் ஆன்டீரியர் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? 5 செப்பல் இருக்குன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் மேல இருக்குது இல்லையா, அது மட்டும் தனியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பார்த்தோம்ல, பேபேசில படிச்சோம்ல, ஸ்டாண்டர்ட் பெட்டல் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இப்படி இருக்கும். அதுக்கு கீழே தான் என்ன வருவாரு? விங்டு பெட்டல் வரும். அதுக்கு கீழே தான் கீழ் பெட்டல் வரும். புரியுதா? எஸ், அந்த மாதிரி ஒரு பெட்டல் ஆன்டீரியர்ல இருக்கக்கூடிய பெட்டல் அதாவது எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஆன்டீரியரா இருக்குன்னு சொல்றாங்க. ஈஸ்டிவேஷனை பொறுத்த மட்டும் இம்பிரிகேட் சார் என்ன சார் மோஸ்ட்லி நம்ம இதுதானே படிப்போம். இந்த இடத்துல நான் இப்போ படம் வரைஞ்சது வந்து நான் என்ன போட்டேன்னா உங்களுக்கு பெட்டலை போட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி கேலிக்ஸ்ல உங்களுக்கு அப்படி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் இம்பிரிகேட் ஈஸ்டிவேஷன் அப்படின்றது கேலிக்ஸை தான் சொல்றாங்க. பச்சை கலர்ல வர்றதுல தான் ஒன்று ஆன்டீரியரா இருக்கும். அதே மாதிரி இம்பிரிகேட் ஈஸ்டிவேஷன்னா என்னது? அடுக்கு இதழ் அமைவு அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்தது கொரோலா. அகைன் கொரோலா பொறுத்த மட்டும் எத்தனை இருக்கும்? 5 பெட்டல்ஸ். பாலி பெட்டலஸ் நிறைய, அதாவது இணையாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பாலினா. அண்ட் அசெண்டிங் இம்பிரிகேட் ஈஸ்டிவேஷன் இப்போ பார்த்தேன்ல, இப்போ நான் வரைஞ்சது தான் இம்பிரிகேட். அசெண்டிங் இம்பிரிகேட்னு சொல்லுவோம். இப்போ மேலே ஒன்று இருக்கும், அகைன் வர்றது உள்ள வெளியே அப்படி கூட மாறலாம், அல்லது வெக்சிலரி வரும். கொரோலா பொறுத்த மட்டும் அல்லது வெக்சிலரி ஈஸ்டிவேஷன் வரலாம். In Tamarindus indica, 2 anterior petals are found as scale. சார் நீங்க கரெக்டா அந்த புளிய மரத்தோட பூ எடுத்து பார்த்தீங்கன்னா 2 வந்து செதில் மாறி இருக்கும். சரியா? 2 செதில் மாறி இருக்கும், அதான் அர்த்தம். 2 anterior petals are found as scale அப்படின்றது only Tamarindus indica புளிய மரத்துல மட்டும் இருக்கும். And Andrews பொறுத்த மட்டும் 10 stamens in 2 holes, 10 இருக்கும், 2 வட்டத்துல இருக்கும். அண்ட் பாலியாண்ட்ரஸ் அப்படின்னா தனித்தனியாவே இருக்கும், எதுவும் பண்டல்லாம் நிறைய பண்டலா இருந்துக்கும் அப்படின்றதான் அர்த்தம். அண்ட் யூசுவலி 3 posterior stamens are sterile and resting 7 stamens are fertile. மொத்தம் 10 இருக்குன்னு சொன்னோம், 2 ஓலா இருக்குன்னு சொல்றோம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தம் 3 வந்து ஸ்டெரைல். அதனால என்ன பண்ண முடியாது? பாலினேஷன்ல ஈடுபட முடியாது. மீதி இருக்கக்கூடிய 7 தான் ஃபர்டைலா இருக்குன்னு அர்த்தம். The 3 sterile stamens are known as staminode. அதாவது sterile stamen நம்ம என்னன்னு சொல்றோம்? staminode அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்களேன். அப்ப மொத்தம் 1 2 3 4 5 6 7, இந்த 7 ஸ்டாமனும் ஃபர்டைல். சரியா? வளமான மகரந்தம். ஆனா 1 2 3 என்னது? மலட்டு மகரந்தம். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டாமினோட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது கைனீசியம் ஆஸ் பாப்புலினேஷியே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே பேபேசில படிச்சீங்கல்ல, கைனீசியம் எப்படி இருந்தது? எத்தனை கார்புல இருந்தது? மோனோ கார்புலரி சுப்பீரியர் ஓவரி படிச்சீங்கல்ல, அதே தான் இங்கேயும், வேற எதுவும் இல்லை. அண்ட் பேசல் பிளாசன்டேஷன்ல அங்கே அமைஞ்சிருக்குமா? மார்ஜினல் பிளாசன்டேஷன் வரும். ஆமாம், லெகுமினேசினா மார்ஜினல் பிளாசன்டேஷன். ஃப்ரூட்டை பொறுத்து மட்டும் லெகுமினேசி, அது சப்ஃபேமிலியில் வர்றது எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி எப்படி இருக்கும்? லெகும் டைப் ஆஃப் ஃப்ரூட். எக்ஸப்ஷன் லொமன்டம், எக்ஸாம்பிள் டாமரிண்டஸ். லொமன்டம்னா என்ன தெரியுமா? இந்த புளியம் பழம் பார்த்துக்கிறீங்களா? மேலே ஓட உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? நிறைய கொட்டைகள் வரும், பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வரும். புரியுதா? இந்த மாதிரி இருக்கும், உள்ள சீட் இருக்கும். இந்த மாதிரியான இது வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா லொமன்டம் டைப் ஆஃப் ஃப்ரூட். எங்க இருக்கு? டாமரிண்டஸ்ல இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்தது சீடை பொறுத்த மட்டும் நான் எண்டோஸ்வாமிக்கும் உண்டு, ஆர் எண்டோஸ்வாமிக்கு ரெண்டுமே இருக்குது. கருவும் திசு கொண்டதாகவும் அற்றதாகவும் இருக்கும். அண்ட் பாலினேஷன் பை என்டமோஃபில்லி அப்படின்னா என்டமோஃபில்லி வகையிலான மகரந்த சேர்க்கை இன்செக்ட் மூலியமா நடக்கிறது தான் என்டமோஃபில்லி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா பார்த்துக்கோ, அண்ட் ஃப்ளோரல் டயக்ராமையும் பாரு. பிஆர் பிராக்டியேட் இருக்கு, ஓகேவா? அண்ட் இது வந்து சைகோமார்பிக் அண்ட் பைசெக்சுவல் ஃப்ளவர், இருபால் மலர். K5 இங்க இருக்கு பாரு, 1 2 3 4 5. என்ன ஈஸ்டிவேஷன் இது? இம்பிரிகேட்ல தான் வரும், இம்பிரிகேட்ல தான் வரும். ரைட்டா? ஒன்று வெளியில இருக்கணும், ஒன்று உள்ள இருக்கும். சரிங்களா? உள்ள இருக்கா? இருக்கு. அடுத்தது C5 கொரோலா வந்து எத்தனை? 5. இங்கேயும் பாருங்க, இது எந்த ஈஸ்டிவேஷன்? இது
இதுவும் எம்பிரிகேட்டோட ஈஸ்டிவேஷன் தான் இங்க கொடுத்துருப்பாங்க, இம்பிரிகேட்ல தான் வரும். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது ஆண்ட்ரீசியம் 5+5, அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டோம். இது ஒரு வட்டம், 1 2 3 4 5. சரிங்களா? அதே மாதிரி 1 2 3 4 5 இது ஒரு போல் அப்படின்னு சொல்றோம். 7+3 ஸ்டாமினோடு. 3ன்றது என்னது? மலட்டு மகரந்தம் அப்படின்றத குறிக்கும். அண்ட் கைனீசியத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு கார்பல் தான் இருக்கும். அண்ட் இது என்னது? ஆஃப் இன்ஃபீரியர். அப்படின்னா கோடு எங்க போடணும்? ஆஃப் இன்ஃபீரியர் எங்க கோடு போடணும்? மேலையா கீழையா? ரெண்டுத்துக்கு நடுவில் போடணும். சரியா? மேலேயும் போடக்கூடாது, கீழேயும் போடக்கூடாது. இதுல தப்பா கொடுத்துக்கிறாங்க. ரெண்டுத்துக்கு நடுவில் போகணும். சரிங்களா? ஸோ சுப்பீரியர்னா கீழே போடுவீங்க, இன்ஃபீரியர்னா மேலே போடுவீங்க, ஆஃப் இன்ஃபீரியர்னா நடுவில் போடணும். ஓகேவா? ஜஸ்ட் இது இந்த அளவுக்குலாம் உள்ள போய்க்கு இதெல்லாம் இது வரைக்கும் ஃபேமிலியில கொஸ்டின்ஸ் வரல, இருந்தாலும் சேஃபர் சைடுக்கு பார்த்துக்கணும். சரிங்களா? ரைட். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், பொருளாதார முக்கியத்துவம், சீசல்பினேசியை பொறுத்த மட்டும் பாகனியா வேரிகேட்டா ஃப்ளோரல் பட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் வெஜிடபிள். அதான் நான் சொன்னேன், இந்த மந்தாரை அதோட ஃப்ளவர் வந்து பார்த்தோன்னா நல்லா பிங்கிஷ் கலர்ல இருக்கும். சரிங்களா? அதோட மொட்டை என்ன பண்றாங்க? வெஜிடபிளா யூஸ் பண்றாங்க. அண்ட் டாமரிண்டஸ் இண்டிகா நமக்கு தெரியும். லீவ்ஸ் அண்ட் அன்ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் சட்னி. சட்னி ரெடி பண்றீங்களா? புளி சட்னி, அதாவது அன்ரைஃபண்ட் ஃப்ரூட், அதோட காய். சரிங்களா? அதையும் இலையும் போட்டு சட்னி ப்ரிப்பேர் பண்றாங்களாம். ரைட். அதுக்கப்புறம் டை சீசல்பினியா சப்பான் அப்படின்றது அதுல இருந்து ரெட் ஆரஞ்சு டை எடுக்கிறாங்க ஃப்ரம் ஹார்ட்வுட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கட்டை வந்து ஹார்ட்வுட்னா என்ன அர்த்தம்? கேள்விப்பட்டிருக்கேன், கடினமான கட்டை தான். சரி, அதுல இருந்து தான் அந்த டை எடுக்கிறாங்க. தட் இஸ் யூஸ்ட் இன் சாரி அந்த பிளான்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. பிளஸ் அந்த வுட்டை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? டெக்ஸ்டைல் வுட்ல இருந்து வரக்கூடிய டையை தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்றோம். இப்போ நம்ம கலர்லாம் கொடுக்குறோம்ல அதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் லாகுட் எமோட்டோசைலான் கம்பிச்சியானம். இது ஒரு சாயத்தோட பேருப்பா. சரிங்களா? இதுவும் அதே மாதிரி ஹார்ட்வுட்ல இருந்து எடுக்கிறாங்க. எதுக்காக? நியூக்ளியஸை ஸ்ட்ரெயின் பண்றதுக்காக. ஒரு செல் எடுக்கிறோம், செல்லுல நியூக்ளியஸ் மட்டும் எனக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னா எமோட்டோசைலின் அப்படின்ற ஸ்ட்ரெயினை நீங்க யூஸ் பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான சாயங்கள் இருக்கு. சரிங்களா? ரைட். மெடிசனை பொறுத்த மட்டும் கேசியா பிஸ்டுலா இம்மெச்சூர் ஃப்ரூட்ஸ் ஆர் லாக்ஸேட்டிவ், மலமிளக்கியாக பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அண்ட் கேஷியா சொஃபரா லீவ்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ரிங்வாம், படர் தாமரைக்கு இந்த தாவரத்தோட இலைகளை பயன்படுத்துறோம். கேஷியோ கிளாக்கா bark and leaves are used in diabetes and gonorrhea, அதாவது சக்கரை வியாதிக்கும் அந்த அதுனா என்னது அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷனுக்கும் எதை யூஸ் பண்றாங்க? இதோட பார்க்கும் லீஃபும் கேஷியா கிளாக்காவோட. அண்ட் சரகா இண்டிகா bark is used in menstrual disorder. ஆயுர்வேதிக் மெடிசன் அசோக ரிஸ்டா இஸ் prepared by its bark. நீங்க அசோகர் மரத்தை நட்டார்னு ஒன்று படிக்கிறோம். அசோக மரம் கேள்விப்பட்டுக்கிறியாமா? அதோட பைனாமியல் நேம் தான் சரகா இண்டிகா. சரிங்களா? அதுல இருந்து எடுக்கக்கூடிய மருந்து தான் அசோகரிஸ்ட்ரா அப்படின்ற ஒரு மருந்து. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் டேனிங் இண்டஸ்ட்ரீஸ். அந்த டேனிங் இண்டஸ்ட்ரினா என்னது? தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் இருக்குதுல்ல அது. பாகனியா பர்ஃபியூரா அதோட பார்க் யூஸ் பண்றாங்க. பாகனியா மலபாரிக்கா அதுலயும் பட்டை யூஸ் பண்றாங்க. அண்ட் கம்மை பொறுத்த மட்டும் வாகனியா வேரிகேட்டால வந்து கம் எடுக்கிறாங்க. பிளஸ் வாகனியா வாகாலி கேமல்ஸ் ஃபுட் ட்ரீன்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, அந்த மரத்துல இது பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தோட கால் மாறு இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, கம்மு அதுல இருந்து எடுக்கிறாங்க. வேற என்ன யூசஸ்? அஞ்சான் ஆட்விகா பினேட்டா அதோடைய அதாவது வுட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க. இதெல்லாம் கேள்விப்படாத பேர் விட்டுரு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்னமெண்டலுக்கு வாங்க. குல்மோகர், இது முக்கியம். நமக்கு ஆல்ரெடி என்சிஆர்டில குல்மோகர் அப்படின்ற வேர்டு இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. ஆர் ராயல் ஃபாயின்சினா, இதோட பைனாமியல் நேம் வந்து டெலோனிக்ஸ் ரீஜியா, அழகுக்காக வளர்க்குறது. அண்ட் கச்னார் அப்படின்றது பாகனியா வேரிகேட்டா, இப்போ நான் சொன்னேன்ல பிங்கிஷ் கலரா பூ பூக்கும். அண்ட் அசோக் அப்படின்றது சரகா இண்டிகா, அசோக மரம், அழகுக்காக வளர்க்கக்கூடியது. அண்ட் பீகாக் ஃப்ளவர் சீசல்பினியா பல்செரிமா, மயிர்கொன்றைன்னு சொல்லுவாங்க, மேபி அந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். சீசல்பினியா பல்செரிமா. அண்ட் கேசியா ஃபிஸ்டுலா வந்து அமால்டஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்டா சொல்றோம். அண்ட் இந்த பர்கின்சோனியா இருக்குல்ல, அதை நாங்கள் என்ன சொல்றாங்கன்னா
ஜெருசலம் தான். அந்த கிறிஸ்டியன்ல வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த கிரீடத்துல முள்ளு, அது என்ன சொல்லுவாங்கப்பா, பேர் வரல சரியா. இயேசுக்கு வந்து தலையில வந்து அந்த முள்ளை வச்சு இது பண்ணுவாங்க. அதனால அது ஜெருசலம் தான் சொல்றோம். பர்கின்சோனியா அக்யூலேட்டா இப்பதான் நான் சொன்னேன்ல, அது ஒரு பில்லோடு சரியா, அது ஒரு பில்லோடு. அதை வந்து ஜெருசலம் தான்னு சொல்றாங்க. ஓகேவா, இதான் சீசல் பினேசி. ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணு.